ஓஎன்ஜிசிக்கு சொந்தமான தளவாடங்களை சேதப்படுத்திய வழக்கில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியனுக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் வெங்கடேசன். வெங்கடேசன், விரிவான தகவல். திருவாரூர் மாவட்டம் விக்கிரபாண்டியம் அருகே உள்ள காரியமங்கலம் கிராமத்தில் புதிதாக ONGC நிறுவனம் அந்த எண்ணெய் துரப்பன கிடங்கு கடந்த 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணெய் கிடங்கு தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் அவரோட தலைமையில அந்த கிராம ஊராட்சி மன்ற தலைவர் அந்த செல்வராஜ் உள்ளிட்ட 22 பேர் அந்த எண்ணெய் துரப்பன மையத்தை சேதப்படுத்தி போராட்டத்தில் ஏற்பட்டிருக்காங்க. இது குறித்து விக்கிரபாண்டியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது மன்னாடி நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து தற்போது திருவாரூர் மகிழா நீதிமன்றத்தில் இன்னைக்கு இறுதி தீர்ப்பு விசாரணை நடைபெற்றது. இந்த தீர்ப்பின்படி 2 பேர் இந்த வழக்குல ஏற்கனவே உயிரிழந்திருந்ததுனால மீதி உள்ள 20 பேருக்கு 18 பேர் அதுல வழக்கில் உரிய ஆவணங்கள் இல்லை, அவங்க சாட்சிகள் இல்லைன்னு அவங்க எல்லாம் விடுதலை செய்யப்பட்ட நிலையில PR பாண்டியன் அவரு அவரு முதல் குற்றவாளிங்க அவரும் அதே போல ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த செல்வராஜ் இருவருக்கும் தற்போது தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக PR பாண்டியனுக்கு 13 ஆண்டு சிறை மற்றும் 13,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அதே போல செல்வராஜுக்கு 13 ஆண்டு சிறை 3 மாதம் 13 ஆண்டு 3 மாதம் சிறை தண்டனையும் அதே போல 13,500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த தண்டனை ஏக காலத்தில் அனுபவிக்கணும் என தீர்ப்பு வந்துள்ளது. இந்த நீதிமன்ற நீதிபதி சரத்ராஜ் தற்போது இந்த அதிரடியான தீர்ப்பை அறிவித்துள்ளார். இருவரையும் தற்போது திருச்சி மத்திய சிறைக்கு கொண்டு செல்ல உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேஷ்.